வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்களை பற்றி கேள்வி வரப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் ஒரு நல்ல நடிகர், அவரோட நம்ம முதல் கதாநாயகி எனக்கு பிடிக்கும், அவங்க குடும்பத்தோட நான் மனைவியோட நல்ல இணக்கமாக இருந்திருக்கேன் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு அரசியலை பற்றியும் பேசியிருந்தாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க நடிகர் வந்துட்டார் அப்படின்ட்டு அவர் பேசுகிறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்க, அரசியல் தெரியல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுகிறீங்க, இத்தனை வருடமாக பேசுகிறீங்க, மக்களை போய் சென்று அடையலை. ஆனால் அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே மக்களை போய் சென்று அடையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்களை 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்களாங்க, ஒரு தொகுதியை திரிசா அவர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாரோ காணொலியில் பார்த்தாங்க, அது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்களும் பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது, திரிசா நல்லா ஆங்கிலம் பேசுகிறாங்க, நல்லா இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் அறிவு இருக்கிறவங்க, அவங்க வரனால என்ன தப்பு, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க ஏதாச்சும் இன்ன வரைக்கும் நிலச்சி நிற்கிறாங்க, அவங்க இறந்தாலும் அவங்கள பற்றி பேசுகிறோம், ஒரு சிங்கப்பெண்ணு அப்படின்ற மாதிரி திரிசாவை ஜெயலலிதா அம்மா கூட ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க. திரிசா என்ற தனிநபரை இன்ன வரைக்கும் நம்ம யாரும் பேசுனதில்லை, விஜய் அவர்களோட தனிநபரை நம்ம யாரும் பேசுனதில்லை, விஜய் அவர்களை பண்ணுற அரசியலை தான் நம்ம பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷமாக பேசுது, அது அந்த மாதிரி தான் குறிப்பிட்டு பேசுனாங்க மறைமுகமாக. இத்தனை வருடமாக பேசுது, மணிக்கணக்காக பேசுது, என்ன பிரயோஜனம், யாரும் போய் சேரலை அப்படின்றதாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் பருவமல்ல, வருடம் பேஞ்சிட்டே தான் இருப்போம், ஆனால் யாரும் எங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் இந்த விஜய் மாதிரி ஆளுங்க எப்படி தெரியுமா, புயல் மாதிரி, எதுக்கு வருதுன்னு தெரியாது, அதனால் என்ன நன்மைன்னு தெரியாது, ஆக மொத்தம் வெள்ளாமல் அழிச்சிடும், வீடுலாம் பிடுங்கி அடிச்சிடும், இப்போது வீடெல்லாம் தண்ணி நம்பி போயிடும், பூரா ஊரே நாசமாக்கி விட்டு அந்த புயலை போயிடும். ஆனால் பருவமெல்லாம் இப்படி கிடையாது, வர நேரத்துக்கு சரியாக வரும், மழை பெய்யும், ஆனால் மக்கள் அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க, தண்ணியை சேமிச்சுக்கிற மாட்டாங்க, குளத்தில் நீரில் சேமிச்சுக்கிற மாட்டாங்க, கிணத்துல சேமிக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னு வெயில் காலத்தில் கற்றுவாங்க. அதேமாரி தான் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி சீமானே களத்தில் சரியாக போராடுவாங்க, நிற்பாங்க, ஆனால் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் அதை விட்ட பிறகு திராவிட கட்சியில் ஆட்சியை கொடுத்துட்டு அப்புறம் கற்றுருது இந்த மாதிரி செய்கிறாங்கட்டு. அப்புறம் சீமானன்ட்ட போய் முறையிடுது, எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, வந்து கேளுங்க போராடுங்கட்டு. அப்பயும் சீமானன் போய் நிற்பாங்க, எனக்கு நீ ஓட்டு போடலையா நான் செய்யலான்ற மாதிரி மற்ற கட்சி மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதேமாரி தான் புயலுதியா இந்த மாதிரி, அதுக்கு பேர் தான் வேறு பேர். இந்த புயல் என்ன பேர், விஜய் பேர். அடுத்த புயலுக்கு யார் வருவாங்கன்னு தெரியாது. போன புயலுக்கு கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதேமாரி தான் இந்த நடிகர்கள் பூரா புயல் மாதிரி தான் வருவாங்க, ஒரு பிரபலமாக பேசப்படுவாங்க எல்லா இதுலேயும். ஆனால் அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியாது, இருக்கிறத அழிச்சு விட்டு போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சி சீமானே தமிழ் தேசியம் பருவமழை மாதிரி, உலகமே அழிஞ்சாலும் பருவமழை பெய்கிற மாதிரி நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம், களத்தில் இறங்கிட்டு தான் இருப்போம். புரியும், மக்களுக்கு புரிகிறப்ப அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ தமிழ் தேசிய அரசியல் எல்லாத்துக்கும் புரியும். புலி காட்டில் எல்லாம் தான் இருக்குது, எல்லா விலங்கும் தான் இருக்குது, புலியும் தான் இருக்குது, காட்டு பன்னியும் தான் இருக்குது. ஆனால் புலி செய்கிற மாதிரி மற்ற விலங்கு செய்யாது, அது கத்தாது, கூச்சல் விடாது, அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்ட்டு வெளிக்கு அடிக்காது. ஆனால் அது வேட்டையாடின பிறகு தான் தெரியும் அது அந்த விலங்கை வேட்டையாடுச்சுண்டு. அதேமாரி தான் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பிள்ளைங்க சீமானன் பின்னாடி இருக்கிறவங்க எல்லோரும் கத்த மாட்டோம், கூச்சல் விட மாட்டோம், ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்வோம். இந்த தேர்தலை அது உறுதியாக தெரியும் இந்த மாற்றத்தை.